உழைப்பின் இனிப்பு. ஒரு அழகான பூந்தோட்டத்தில் சிறு சிறு தேனீக்கள் தேன் சேகரித்துக் கொண்டு இருந்தன. அதை பார்த்த பட்டாம்பூச்சி, என்ன தேனீக்கள் அதிகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறது என்று பார்த்து சிரித்தது. ஆனா தேனீக்களோ அதை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு தேவையான இனிப்பை பூவிலிருந்து எடுத்து கூட்டிற்கு கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் பெரிய மழை பெய்ததால் அங்குள்ள பூக்கள் எல்லாம் வாடின. வண்ணத்து பூச்சிக்கோ தேன் இல்லாமல் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தது. ஆனால் தேனீக்களோ கூட்டில் ஜாலியாக தேனை குடித்துக் கொண்டிருந்தன. அதை பார்த்து பாம்பூச்சி பசியில் ஓடியதை கண்டவுடன் தேனி தங்களின் இனிப்பை கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தது. அன்று முதல் பட்டாம்பூச்சிக்கு உழைப்பின் மதிப்பு புரிந்தது. இதிலிருந்து பட்டாம்பூச்சிக்கு உழைத்தால்தான் வாழ்க்கை இனிப்பாகும் என்று தெரிந்தது.